மூன்றாவது, அவன் தேவனுடைய கிருபையை எப்பொழுதுமே சார்ந்திருக்கான் பாருங்க. சகல கிருபைகளையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையும் பாருங்கள், தேவனுடைய கிருபைகளை சார்ந்திருப்பான். எல்லாவற்றிலும் எப்படிப்பட்ட கவலை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் தேவனுடைய கிருபையை சார்ந்திருப்பான். தன்னுடைய கிரியை இல்லை, தேவன் செய்து முடித்த கிரியை சார்ந்திருப்பான். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டு இருக்கிறார், இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார், அவருடைய குமாரோடைய ராஜ்யத்தில் என்னை வைத்திருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், இதில் எனக்கு ஜெயத்தை தருவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும் அப்படின்னு தேவனுடைய கிருபையை சார்ந்து இருப்பான் பாருங்கள். அப்படிப்பட்டவன் பாருங்கள், தேவன் அவனை ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், பலப்படுத்துவார், எல்லாவற்றிலும் அவனை ஜெயம் எடுக்க வைப்பார். எவ்வளோ பெரிய கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்தாலும், பயப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய யுத்தங்கள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவனை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். இது கொஞ்ச காலம் தான், இந்த டெஸ்டெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவன் பாருங்கள், நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அப்படின்னா எட்டர்னல், நித்திய மகிமை, கொஞ்ச காலம் பாடு, ரெண்டுமே கம்பேரே பண்ண முடியாது பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பாடெல்லாம் கொஞ்ச காலம் வருகிற பாடு தான். ஆனால் தேவன் நமக்கு தருகிற மகிமையில் நித்திய மகிமை. அதுதான் பாருங்கள் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார், நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அவர் தாழ்மையுள்ள மனுஷன் பாருங்கள், தேவனுடைய கிருபையே என்னால் சார்ந்திருப்பான். தன்னுடைய ஜெப வல்லமை, என்னோடய வேத வாசிப்பு, நான் எவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணேன், அதெல்லாம் சார்ந்திருக்க மாட்டான் பாருங்கள். தேவனுடைய கிருபையை அவன் சார்ந்திருப்பான். அவன் தான் தாழ்மை உள்ளவன். நீங்கள் தாழ்மை உள்ளவராக இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா அதை நம்மளால் பண்ண முடியும். தேவனுடைய கிருபையினாலே அதை நம்ம மனத்தாழ்மை அணிந்து கொண்டோம். மனத்தாழ்மை அணிந்து கொண்டு தான் பாருங்கள் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும்.